நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டை தொடர்ந்து தற்பொழுது தென் தமிழகத்தை குறிவைத்து இந்த 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டிற்கு தேவையான முழு ஏற்பாடுகளும் மிக தீவிரமாகவும் நடைபெற்று வருகின்றன. வாகன வசதிகள், கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள், உணவு வசதி என எதற்கும் பஞ்சம் இல்லாத அளவிற்கு அதிரடி ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கேயே தங்கியிருந்து தென் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்தும் செயல் திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார். மதுரை மாநாடு ஒருபுறம் இருக்க, சென்னையில் நடிகர் விஜய் தேர்தல் தொகுதிகள் குறித்து தீவிர ஆலோசனைகளையும் நடத்திட்டு வராரு. எந்த தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, தமிழக வெற்றிக் கழகம் எப்படி வெற்றி பெறலாம் என்கின்ற வியூகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இது தவிர நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதி எது என்பது குறித்த ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நாம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி என தொண்டர்களுக்கு விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் மதுரை மாநாடு அறிவிப்பு இருக்க போகிறது என்கின்றார்கள். ஏற்கனவே கூட்டணி அமைப்பது தொடர்பாக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அவை அனைத்துமே தோல்வியில் முடிந்திருக்கின்றனர். முதற்கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திமுகவை விட்டு விலக போவதில்லை என்பதில் உறுதியாகவே இருந்துட்டு வராரு. அதே போல தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக தற்பொழுது திமுக பக்கம்
சாய்ந்திருக்கிறது. திமுகவில் தேமுதிகவிற்கு தொகுதி பங்கீடு பேசி முடித்து விட்டதாக சொல்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க. இது தொடர்பாக காங்கிரஸை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் டெல்லி சென்று ராகுல் காந்தியிடம் பேசியிருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. திமுக தான் வெற்றி பெறும், திமுகவிலேயே கூட்டணியை தொடருவோம் என்று அவர் சொல்லிவிட்டதாகவும் தெரிய வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ராமதாஸ் அணி திமுகவிலும், அன்புமணி பாஜகவிலும் சேருவதாக திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ஆக மொத்தத்தில் கூட்டணி திட்டம் தமிழக வெற்றி கழகத்திற்கு செயல்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் இதன் அடிப்படையில் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை விஜய் வெளியிட இருக்கிறார். அதாவது மாற்று சக்தி அல்ல, நாம் முதன்மை சக்தி என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் யாருடனும் கூட்டணி இல்லை, இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறது என்பதுதான் அவரது முக்கிய அறிவிப்பாகவும் இருக்க போகிறது என்று சொல்லப்படுகிறது. இதன் நிமித்தமாக தான் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட காத்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு தனது தொண்டர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் தரும் என விஜய் எதிர்பார்க்கிறார். அதே சமயம் இந்த மாநாடு இதுவரை மதுரையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் மாநாட்டை விட பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் நிமித்தமாக தான் சுமார் 15 லட்சம் பேருக்கு மேலாக தொண்டர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதற்கிடையே திமுக தரப்பில் திரைமறைவில் ஒரு முக்கிய வேலை நடந்துட்டு வருது. அதாவது நடிகர் விஜயின் அதிரடி அரசியலை சமாளிப்பதற்காக ஏன் நடிகர் சூர்யாவை அரசியல் களத்தில் இறக்கக்கூடாது என்ற திட்டம் இருந்துட்டு வருது. கொங்கு மண்டலத்தில் நடிகர் சிவகுமாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. எனவே சூர்யாவிற்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதியை ஒதுக்கி கொடுத்து அவரை களத்தில் இறக்கலாம் என்ற பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றனர். ஆனால் இது குறித்து தகவல் அறிந்த சூர்யா முன்னதாகவே சுதாரித்து விட்டார். தன்னிடம் வந்த தூதுவர்களிடம் நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை, இது மட்டுமல்ல விஜயை எதிர்த்து நான் பிரச்சாரம் செய்யவும் விருப்பமில்லை, எனது சினிமா பயணம் தொடரும், தயவு செய்து யாரும் புரளியை கிளப்பிவிட வேண்டாம் என்றும் பேசியிருக்காரு. எனவே சூர்யா திமுகவில் சேர போவதாகவும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போவதாகவும் வரக்கூடிய தகவல் அனைத்துமே தவறான தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. விக்கிரவாண்டியில் 100 அடி உயரத்தில் தமிழக வெற்றி கழக கொடி ஏறியது போல மதுரை மாநாட்டிலும் 100 அடி கொடியை விஜய் ஏற்றுகிறார். இந்த கொடி அந்த இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு பறக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 20ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து புறப்படும் விஜய் மதுரையில் ஒரு ஓட்டலில் தங்குகிறார். மறுநாள் 21ஆம் தேதி அதிகாலை 10 மணிக்கு மாநாடு திடலுக்கு வரும் அவர் மாலை 4 மணிக்கு ரசிகர்களை சந்தித்து கையாட்டியபடி மேடை ஏறுகிறார். 100 அடி கொடியை ஏற்றி வைத்து சில தீர்மானங்களையும் பேச இருக்கிறார். மாலை 6 மணிக்கு கூட்டம் முடிவடைகிறது. இதன் பின்னர் மீண்டும் மதுரை திரும்புகிறார். அங்குள்ள ஒரு ஓட்டலில் தங்கிவிட்டு 22ஆம் தேதி காலை அவர் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையே மாநாடு நடக்கும் திடல் அருகே அவருக்காக தனி அறை ஒன்றும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் தேவையான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர அதன் அருகிலேயே கேரவன் வாகனம் ஒன்றும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் ஓய்வெடுக்க நினைத்தால் கேரவனில் ஏறி ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. மதுரை மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் நடிகர் விஜய். தனது பிரச்சார பயணத்தில் இடையிடையே பொதுமக்களையும் நேரில் சந்திக்கும் திட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது முக்கிய தகவலாகவே பார்க்கப்படுகிறது.